தெலுங்கானாவில் ரீரிலீஸ் செய்யப்பட்ட தளபதியின் மெர்சல் திரைப்படம். இடைவேளையின் போது திடீரென திரையில் தோன்றிய விஜய் மற்றும் மகேஷ் பாபு. உற்சாகத்தில் ரசிகர்கள். தலைவர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாறியிருப்பது இந்தியா முழுவதும் ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் பல துறைகளிலிருந்தும் முதல்வர் விஜய்க்கு வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தெலுங்கு திரையுலகம் தலைவர் விஜயின் வெற்றியை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளது என்பதுதான் உண்மை. அண்மையில் பவன் கல்யாண் பல ஆண்டுகளாக அரசியலில் முயற்சி செய்தும் அவரால் நினைத்த வெற்றியை அடைய முடியவில்லை. ஆனால் தலைவர் விஜயோ சந்தித்த முதல் தேர்தலிலேயே முதலமைச்சர் நாற்காலியை கைப்பற்றிய விரக்தியில் அண்மையில் விஜயை குறித்து விமர்சித்து பேசியிருந்தார். அவர் அவ்வாறு பேசியிருந்தாலும் தெலுங்கு திரையுலகமும் தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்களை கோரி வருகிறது. இந்த நிலையில்தான் அண்மையில் தளபதியின் மெர்சல் திரைப்படம் தெலுங்கானாவில் ரீரிலீஸ் செய்யப்பட்டது. அப்படத்தின் இடைவேளையின் போது முதல்வர் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக விஜயின் திரைப்படத்தின் சில மாசான காட்சிகளும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவின் திரைப்படத்தின் மாசான காட்சிகளும் ஸ்பெஷல் எடிட் செய்து திரையிடப்பட்டிருந்தது. இந்த காட்சிகளை பார்த்த ரசிகர்கள் உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தனர். தலைவர் விஜயின் மாபெரும் வெற்றி படங்களான கில்லி மற்றும் போக்கிரி ஆகிய படங்கள் மகேஷ் பாபுவின் ரீமேக் படங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.